ஆண்டுதோறும் ஏப்ரல் 11ஆம் தேதியான இன்றைய நாள் உலக பார்க்கின்சன் நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மூளையில் ஏற்படும் சிறு பாதிப்பு கூட மனிதனை பெருமளவில் பாதிக்கும் என நரம்பியல் மருத்துவர் சங்கர் பாலகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். மேலும் பார்க்கின்சன் நோய் என்றால் என்ன, அதற்கான அறிகுறிகள், மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சைகள் ஆகியவற்றை அவர் தெளிவாக விளக்கி கூறியுள்ளார். ஹாஸ்பிட்டல் சென்னை ஒரு வருஷமும் ஏப்ரல் 11ஆம் தேதி வேர்ல்ட் பார்க்கின்சன் டே அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பார்க்கின்சன்னா என்ன, இது யாருக்கு வரும்? இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களோட அப்பா அம்மா அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அதே பெற்றோர் வயசாகிறப்ப காமனா வரக்கூடிய ஒரு வியாதி தான் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். ஸோ இந்த பார்க்கின்சன் டிசீஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? கை கால் நடுங்கும், ஸ்லோ ஆயிடுவாங்க, கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும், உடம்பே ஸ்டிஃபா இருக்கும், கொஞ்சம் பெயினும் வரும். ஸோ இந்த 4 சிம்டம்ஸும் இருந்துச்சுன்னா அதை பார்க்கின்சனா இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தா பக்கத்துல இருக்க நியூராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கான மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணா அவங்க குணமடைறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது பிரெயின்ல ஒரு சின்ன கெமிக்கல் டெஃபிஷியன்சி தான். டோபமின் அப்படின்ற மாலிகுல் குறைபாடு ஏற்படுறதுனால பார்க்கின்சன்ஸ் வியாதி வருது. ஸோ இதுக்கு மருந்து மாத்திரைகள் மூலமா குணப்படுத்த முடியும். சில பேருக்கு மருந்துகள் மாத்திரை சரியா வேலை செய்யலன்னா அவங்களுக்கு டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், அது பேஸ் மேக்கர் ஃபார் பிரெயின், ஆள் மூளை தூண்டுதல்னு சொல்ற ஒரு சின்ன ப்ரொசீஜர் மூலமா இழந்த அவங்க லைஃபை திரும்ப கொண்டுட்டு வர முடியும். இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்ற சுச்சுவேஷனா இருந்தாலும், பேஸ் மேக்கர் வைக்கிற சுச்சுவேஷனா இருந்தாலும், ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். உடற்பயிற்சி, பேச்சு மற்றும் விழுங்குதலுக்கான பயிற்சி, அவங்களுடைய மெமரி பவரை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய பயிற்சி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அவங்க மனநிலையை புரிஞ்சுட்டு சைக்கோ தெரப்பி, இதையெல்லாம் கொடுக்கும்போது தான் அவங்களோட இழந்த லைஃபை திரும்ப பெற முடியும். நம்ம சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் வரும். பட் இப்போ இருக்க ஸ்டடீஸ், இப்போ இருக்க அவேர்னஸ்ல யங் பீப்புள், அதாவது 40 வயசுல கூட பார்க்கின்சன் சிம்டம்ஸோட பேஷண்ட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்க்கின்சன் அப்படின்றது ஒருத்தருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை ரொம்பவே குறைச்சிடும் இந்த 4 சிம்டம்ஸ்னால. ஸோ அந்த இழந்த அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபை திரும்ப அவங்களுக்கு கொடுக்க முடியும். சரியான சிகிச்சை, சரியான முறையில பயிற்சி, இது அனைத்தும் கொடுத்தா இழந்த அந்த லைஃபை கண்டிப்பா திரும்ப பெற முடியும்.